வீட்டில் இருக்க தங்கராஜுக்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, என்ன என்கிட்ட எல்லாம் உதவின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லு ரேவதின்னு அங்கே தங்கராஜு சொல்லும்போது ரேவதி கேட்குறாங்க, இல்லை உங்களுக்கு தெரியாத ஆட்களே இல்லை, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அவங்கள யார்கிட்டையாவது பேசி நீங்கள் சுரேஷ்க்கு இல்லை சுரேஷுடைய மனைவி எங்கள் மதிக்கு வந்துட்டு வேலை வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கோவத்தோட இங்கே தங்கராஜ் வந்துட்டு ரேவதியை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க என்னங்க ஆச்சு, நான் அப்படி என்னங்க தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொல்லும்போது, தப்பாக தான் கேட்டிருக்க ரேவதி, அந்த பொண்ணையே வேலையை வேண்டான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நான் அந்த பொண்ணுக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு என்ன நல்லது நடக்கும், அப்போ என்னையை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, தங்கராஜ் ரெக்கமெண்ட் பண்ண பொண்ணு இவ்வளோ அராத்தா இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க, வீட்டிலே அந்த பொண்ணு பேசுகிற பேச்செல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே, இல்லைங்க அப்படின்னு பேச வரும்போது, போதும் ரேவதி இனிமேல் அதை பற்றி பேச வேணாம், வெளியில் வேலைக்கும் ட்ரை பண்ணலாம், ஆனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன்லலாம் எதுவும் நடக்க வேண்டாம், போய் பிள்ளைங்களை பார் அப்படின்னு ரேவதி அனுப்பி விட்டுறாங்க. ரேவதியோ ரூம்குள்ளே வந்துட்டு இங்கே மலருக்கு கால் பண்ணுறாங்க. நீ சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் பசங்களை இப்போ தான் தூங்க வச்சேன், நீ அண்ணா வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு, ஆனால் எனக்கு தான் தூக்கமே வரல, நானும் மதியம் வெளியே வந்து உட்காந்துருக்கோன்னு சொல்ல, அப்படியா சரி மதியம் எங்கே இப்போது, அவள் இப்போ ஓகேவா இருக்காளா, அடுத்த வேலைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரேவதி இப்போ இன்னும் ட்ரை பண்ணலை, ஆனால் அடுத்து நானும் ட்ரை பண்ணுன்னு மதிக்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கு, நான் கொடுக்குறேன் பேசுகிறியா அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க. ரேவதியும் ஃபோனை வாங்கிட்டு எங்கள் மதிக்கிட்ட பேசுகிறாங்க. மதியம் சொல்லுங்கக்கா நல்லா இருக்கீங்களான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, மதி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நிச்சயமாக உனக்கு வேலை கிடைக்கும், வெளியே வேறு எங்கேயாவது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரேவதி, தங்கராஜ் அண்ணனும் வராரா அப்படின்னு கேட்க, இல்லை நீ அவருக்கு நாளைக்கு ஏதோ வேலை விஷயமா போகிறாரு, பசங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன் நீ அப்படின்னு எங்கள் ரேவதி சொல்ல, சரி ரேவதி அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்றைக்கி இங்கே மதியம் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ரெண்டு பேரையும் ஆளையை காணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி தேடிட்டு வரேன், வெளியே உட்காந்துருக்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ரெண்டு பேரும் வெளியே வந்து உட்காந்து அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்கள நம்மளை பற்றி பேசினது பார்த்தாதான் திரும்பவும் வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட, சரிங்கத்த அப்படின்னு மலரும் மதியமும் கிளம்பி உள்ளே வராங்க. ராஜலக்ஷ்மி இங்கே மதிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மலரை திட்டுறாங்க. மலரு அவள் எதுக்கு இப்போ வெளியே போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லைத்த நானும் மதியம் அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துட்டோம், சுரேஷும் வர நேரம் தானே அதனால தான் அங்கே உட்காந்துருந்தோன்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கிக்கிட்டு அவங்க உள்ளே போக, மதி நீ போய் படுக்கிறேன்னா தூங்குமா, நான் சுரேஷ் வந்ததும் சாப்பாடு கொடுத்துட்டு படுக்கிறேன்னு சொல்ல, இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் போய் படுங்க, காலையில் நீங்கள் தான் சீக்கிரம் கிளம்ப வேண்டியது இருக்கும், நான் எங்கே போக போகிறேன், நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன்னு சொல்ல, மதி எதை பற்றி கவலைப்படாமல் இரு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு மலர் மதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மலரும் அங்கேருந்து உள்ள ரூமுக்கு போய்ட்றாங்க. மதி தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் தான் வந்துட்டு சுரேஷ் வீட்டுக்கு வர சுரேஷ்க்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கவும் செய்கிறாங்க. அண்ணி எங்கே அப்படின்னு கேட்க, அவங்க இப்போ தான் உள்ளே போனாங்க படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. நான்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு எங்கள் மதியம் சொல்ல, சரி சரி அப்போ நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு அவரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறதுக்கு பிறகு அதை எல்லாத்தையுமே விளக்கி கழுவி வச்சுட்டு மதியம் வராங்க. பரவாயில்லையே உன்னை விட சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறாளே, அப்படி இல்லை சொல்லாத வேலையும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் சுரேஷ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவ வீட்டில் இருந்தால் நம்மளுக்கும் நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சுரேஷும். அடுத்த நாள் இங்கே காலையில் ரொம்ப அவசரமாக டியூட்டிக்கு சுரேஷ் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ரேவதி வீட்டுக்கு வராங்க. என்னம்மா ரேவதி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை எங்கம்மா அப்படின்னு ராகவனை கேட்குறாங்க. ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க, அவர் முக்கியமான வேலைன்னு வெளியே போயிருக்காருப்பா, அதனால தான் நான் மட்டும் வந்தேன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. சரிம்மா ரேவதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே மலரும் மதியம் வராங்க. மதியம் மலரும் இங்கே ரேவதியை பார்த்ததும் சந்தோஷப்பட, ரேவதி அம்மா மாப்பிள்ளை இப்போ உன்னை கூட்டிகிட்டு வருவாரா இல்லை நீ மட்டும் தான் போகணுமான்னு சொல்லி கேட்க, ஏன்பா கேட்குறீங்கன்னு சொல்ல, மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது, இல்லை வருவாரா இல்லை நான் ஃபோன் பண்ணி பேசட்டுமான்னு சொல்ல, இல்லைப்பா அவர் வரணும்லாம் ஒன்றும் சொல்லலை,
நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிடுறாங்க. நான் வேணும்னா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுமதியும் அழகு மலரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரேவதியும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஒரு அம்மா அப்பா நம்மக்கிட்டே உட்காந்து பேசுகிறாளாங்க, கொஞ்ச நேரம் கூட நம்மக்கிட்ட உட்காந்து பேச மாட்டான் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, மலர் எவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே இருக்க மலர் வெளியே ஓடி வர மலருக்கு நிறைய வேலைகளை கொடுக்குறாங்க. அவங்களுமே கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. ஆமாம், மதி எங்க துணியெல்லாம் அங்கே காஞ்சிட்ருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கொண்டே காய வைக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, சரின்னு அங்கே அழகுமதியும் வராங்க. என்னம்மா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், 2 பேரையும் கொஞ்ச நேரம் கூட இங்கே உட்கார விட மாட்டேன், நீ பாட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு அங்கே ரேவதியை சொல்ல, இல்லடி வீட்டில் இருக்க வேலைகள்லாம் பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லும்போது, ஏன் அன்னைக்கு தெரியாதா எந்த வேலையை எப்போ பார்க்கணும் எப்போ செய்யணும்னு? ஏன் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நீ எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியாம்மா நீ அப்படின்னு சொல்ல, இப்போ உங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணிட்டான்னு உங்கள் அம்மாவை பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ராகவன் சொல்ல, பண்ணுறது எல்லாமே தப்பு தான். ஊர் உலகத்தில் நானும் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரியான ஒரு அம்மா அப்பா யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினப்பேன். ஒரு மாமனாரும் மாமியாராகவும் நீங்கள் யாருக்காகவும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னடி எங்களையே இப்படி பேசுகிறேன், மாப்பிள்ளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அவர் தானே இந்த வீட்டு பிள்ளை, அவருக்கு கொடுக்குற மரியாதையில் பெத்த பசங்களுக்கு நீங்கள் யாருக்கு தான் கொடுத்துருக்கீங்க, இல்லை யார் மேலே தான் பாசம் வச்சுருக்கீங்க? அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கணும்? எனக்கு அதான் புரியவே இல்லைன்னு சொல்ல, ரேவதி அப்படின்னு கோவத்தோட ராஜலக்ஷ்மி சொல்ல, போதுமா, நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அப்பப்போ எங்கள் அண்ணியை போட்டு நீ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, இந்தளவுக்கு கூட என் மாமியார் என்னை வேலை வாங்க மாட்டாங்க போல், அந்த வகையில் நானும் கொஞ்சம் கொடுத்து வச்ச ஆள் தான் போருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ராஜலக்ஷ்மியும் ராகவனும் அப்படியே திகச்சு போய் நிற்க, இன்றைக்கி என்னாச்சு ரேவதிக்கு, ஏன் இவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு மலர் நினைக்கிறாங்க. ரேவதி கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லும்போது, அட அண்ணி நீங்கள் சும்மா இருங்க அண்ணி, இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய போக போக தானே திரும்ப திரும்ப அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ணி நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல, ரேவதி கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ரேவதி இங்கே கேட்கவே இல்லை. என்னங்க இன்றைக்கி ஏங்க இவ இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் இங்கே மதியை பார்க்குறாங்க. எல்லாம் இவ சொல்லி கொடுத்து தாங்க இவ இப்படியெல்லாம் பேசுகிறான், நம்ம பொண்ணை நமக்கு எதிராகவே திருப்பி வச்சுருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதியவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மதி உடனேயே நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லும்போது அதுக்கு உடனே ரேவதி சொல்கிறாங்க, மதிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அவள் வீட்டிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க வேணாம், அவள் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் என்னமோ அவளை வேலைக்கு போக வேணான்னு பிடிச்சு வச்சுருக்க மாதிரி சொல்கிறேன், வேலை கிடச்சா போக வேண்டியதானே அப்படின்னு ரேவதியை பார்த்து அவங்க அம்மாவை சொல்ல, நானும் அதே தான் சொல்கிறேன், வேலை கிடச்சா மதி கண்டிப்பாக வேலைக்கு போக தான் போகிறேன், அந்த வேலையும் கிடைக்க தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அழகுமதி அப்படியே எதுவுமே பேசாமல் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே ராகவன் வந்துட்டு, இதெல்லாம் சரியாக இருக்காது, நீ மாப்பிள்ளைக்கு ஃபோனை போடு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு ரேவதியும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் தங்கராஜு வீட்டுக்கு வர, என்னமாம்மா உடனே ஃபோன் போட்டு வர சொன்னீங்க, ரேவதி வேற இங்கே வந்திருக்கதா சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளை வந்ததுலேருந்து எங்கள் பொண்ணு எங்களையெல்லாம் இப்படி எதிர்த்து கேள்வி கேட்குறாளேன்னு எங்களுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக போயிடுச்சு தெரியுமா, நாங்கள் என்னமோ இந்த வீட்டில் கொடுமைப்படுத்துகிறோமா, கொடுமைக்கார மாமியாராக நான் இருக்கேனா, என்னையவே பார்த்து என் பொண்ணு இப்படி பேசிட்டாளேன்னு என் மனசு எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே தங்கராஜும், ரேவதி அத்தையை பார்த்து நீ இப்படி பேசின அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நான் தான் இப்படி பேசினேன், தப்பு பண்ணுறாங்கல்ல அதை நம்ம நேராக முகத்துக்கு நேராக சொல்லக்கூடியது இல்லையா, தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லணும், அப்போ தானே மாற்றிக்கவாது கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க, அதனால தான் சொன்னேன், இவங்க கொடுமை தான் படுத்துகிறாங்க அப்படின்னு எங்கள் ரேவதி சொல்ல, ரேவதி நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படி வீட்டுக்கு வந்த மருமகள்களுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு கொடுத்து பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்கிறாங்க. எங்கள் தங்கராஜு மாப்பிள்ளைக்கு நம்ம மேலே இருக்க பாசம் கூட நாம் பெற்ற பொண்ணு ரேவதிக்கு நம்ம மேலே இல்லாமல் போச்சேங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்ப வருத்தப்பட்டு பேச, போதுமா உன் நாடகத்தை நிறுத்துமா அப்படின்னு அங்கே ரேவதியும் சொல்கிறாங்க. அப்படி நான் என்னடி நாடகம் போட்டேன்னு சொல்லும்போது, நீ என்னதாம்மா நாடகம் போடல, வீட்டுக்கு மலரணி வரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ தானே பார்த்த, எல்லாருக்கும் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு, என்னைக்கே இங்கே பாக்யராஜான மலரணியை காதலித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரோ கல்யாணம் பண்ணி, அப்போதே உனக்கு காலு கையின்னு எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்போ உட்கார்ந்த நீ தான் இப்போ வரையும் கிளம்ப மாட்டுற,
உட்கார்ந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு நீ வேலை வாங்கிக்கிட்டே இருக்க. அவங்களும் சலிக்காமல் ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்? உன் உடம்பு உன் கண்ட்ரோலில் மீறி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அங்கே ரேவதியை சொல்ல தங்கராஜ் உடனே, ரேவதி அதை இப்படி தான் சொல்லணுமா அத்தைக்கிட்ட? அத்தை இதனால் மனசு எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாங்க பார்த்தியா? பெத்த அம்மா அப்பான்னு கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எப்படி உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கராஜ் சொல்ல, ஏங்க உங்களுக்காக தாங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கூட ஒரு முக்கியமான வேலை விஷயமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசணும்னு சொன்னீங்கள்ல அப்படின்னு ரேவதி சொல்ல, என்ன வேலை விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாங்க, இதுக்கு முன்னாடியே உங்கள் தங்கச்சி ஒரு காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த காலேஜ்லேருந்து கூட உங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்களே, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இது எப்படி இவளுக்கு தெரியும்னு தங்கராஜ் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. மதி, உன்னுடைய வேலையை பர்மனெண்ட் ஆக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கக்கான்னு அங்கே அழகுமதி கேட்க, ஆமாம் உனக்காக இவர் பேசினேன்னு சொன்னார், பேசிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த காலேஜில் நாளைக்கே உன்னை வர சொன்னாங்க, நாளைக்கே நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள ரேவதி என்ன சொல்கிறா அப்படின்னு ராகவன் ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாங்க. இல்லை மாமா அது அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க தம்பி பொண்டாட்டி, அதான் அதுவும் இல்லாமல் சுரேஷ் வேறு உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு மாப்பிள்ளை வேற, அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் செய்யாமல் இருப்பீங்களா? அதனால தானே அங்கே காலையிலேயே அந்த காலேஜில் இருக்கவங்ககிட்ட பேசுனீங்க, நாளைக்கு கூட அழகுமதி அங்கே வர சொன்னாங்களே, பர்மனெண்ட்டாக அந்த வேலையை மாத்துறேன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி, நீ வேலை பார்த்த அதே காலேஜில் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இவருடைய தங்கச்சியும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாமே தான் உனக்கு தெரியுமே. இப்போ அவங்க உயிரோடு இல்லைனாலும் இப்போ அந்த வேலை இருக்குது, அந்த வேலைக்கான ஆளை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. உன்னே வேற காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்களா? அதான் அவங்களும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது தான் இவர் சொன்னார், அழகுமதி எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான்னு சொன்னார், அதனால் அந்த வேலையை உனக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்குறேன்னு பேசிக்கிட்டு தான் நான் காதால் கேட்டேன். இந்த நல்ல விஷயத்த சொல்லணுன்னு தான் வந்தேன், நீங்கள் வர வரைக்கும் தாங்க நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, முக்கியமான வேலை விஷயம்னு சொல்லி வெளியே கிளம்பி போனார், இப்போ தான் வராருன்னு ரேவதி சொல்ல, ரேவதியை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க தங்கராஜும். அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ராகவனும் ராஜலக்ஷ்மியும், என்ன மாப்பிள்ள அப்போது இந்த பொண்ணுக்கு வேலை பர்மனெண்ட்டாக கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கூட ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் வேலை பர்மனெண்ட் ஆகும்னு நினச்சோம், பரவாயில்லையே இந்த வேலை கிடச்சதே சந்தோஷம்தானு ராகவன் சொல்ல, ஏற்கனவே அடங்க மாட்டா, இனிமேலும் அடங்க போகிறதில்ல, இவ இப்படி தான் இருப்பான்னு மலரும் சொன்னது போல் அவள் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கவும் செய்கிறா. அவள் வீட்டிலேருந்து எண்ணுங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் காலேஜே போய் தொலையட்டும்னே ராஜலக்ஷ்மி நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எங்களையவே கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்கல நீயே அப்படின்னு ரேவதியை பார்த்து ராஜலக்ஷ்மி சொல்ல, இல்லைம்மா அவரே அவர் வாயால் சொல்லணும்னு ஆசைப்பட்டார், அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, நாளைக்கு நீ போய் காலேஜில் பாருமா அப்படின்னு இங்கே மதியை பார்த்து தங்கராஜ் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி ரேவதி, பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும், நேரம் ஆகிடுச்சு, கிளம்பலாமான்னு ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதியும், நான் வரேம்மா. அப்பா நான் வரேன். அண்ணி நான் வரேன். நீ மதி நீங்கள் நாளைக்கு போயிட்டு பார்த்துட்டு வா மதி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ரேவதி கிளம்புறாங்க. இங்கே சூப்பர் அப்படின்னு எங்கள் மதிய மலரை கட்டி பிடிச்சி நிற்க, சரி சரி போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. வெளியே போன ரேவதி காரில் என்னதுக்கு பிறகு பயங்கரமாக திட்டு விழுவுது. தங்கராஜ் மோசமாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்னு அங்கேருந்து ரேவதியை வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க தங்கராஜு. என்னடா என்ன ஆச்சுடா, இதுக்கடா இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரேன்னு சொல்ல, இவன் இன்னைக்கு என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமாம்மா, இன்னைக்கு என்னத்தை போய் சொன்னா, இன்னைக்கு போய் சொல்லிட்டு அவள் அம்மாக்காரி வீட்டுக்கு போயிட்டாளான்னு சொல்ல, அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனால் இவ பண்ணியிருக்க வேலையை நீயே கேட்டால் நீயே ரொம்ப கோவப்படுவேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த தம்மா கிட்ட அப்படியே தங்கராஜ் சொல்ல, அடிப்பாவின்னு வாயில் கை வச்சபடி நிற்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்ண? தங்கராஜுக்கிட்டே தெரியாமல் தங்கராஜ் பேசினதை ஒட்டி கேட்டு இப்போ அந்த வேலையை மதிக்கு வாங்கி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் புள்ள பண்ணது மட்டும் தப்பு இல்லையா, அதே காலேஜில் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணி அந்த காலேஜில் எங்கள் வேலை விஷயமா பேசவும் செஞ்சுருக்காங்க, அந்த வேலையை விட்டு இவர் தான் தூக்கவும் செஞ்சுருக்காரு, அப்போ இவர் பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? மதி என்ன பண்ணா? அவள் பாட்டுக்கு அவள் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தா, அதை விட்டுட்டு அவள் வேலையில் எதுக்கு தேவையில்லாமல் இவர் குறுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதனால்தான் நானும் இந்த விஷயத்தை இப்படி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் ரேவதி அடிக்க கையவங்க ரேவதி ஒரு கையால் பிடிக்கவும் செய்கிறாங்க. உனக்கு அந்தளவுக்கு என் மேலே இருக்க பயம் எல்லாம் விட்டு போச்சான்னு கோவத்தில் தங்கராஜ் கத்தேன்.
நான் என்னைக்கு உங்களுக்கு பயந்தேன்? நான் எதுக்கு பயப்படணும்? தப்பு செஞ்சால் பயப்படலாம், தப்பே பண்ணாத நான் எதுக்காக உங்களுக்கு கீழே பயந்து போகணும் அப்படின்னு ரேவதி சொல்ல, ஏய் தங்கராஜ், இவன் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறான், இவளுக்கு ஏதோ ஆகிப்போச்சுடா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இவளுக்கு ஏதோ தான் ஆகிப்போச்சு. முதல்ல இவளை ரூம்குள்ளே உள்ளே போட்டி வெளியே எங்கேயும் விடாமல் வச்சுருந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேவதியை உள்ளே தரதானே எழுதிட்டு போயிட்டு தள்ளி கதவை சாத்தி பூட்டிடுறாங்க. இவள் கத்துனாலும் சத்தம் போட்டாலும் இவளை திறக்கவே கூடாது, பசிச்சா கூட இவளுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே தங்கராஜ் சொல்ல, அதை கேட்ட அவங்க அம்மாவோ, டே என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவடா, அவளை இப்படி ரூம்குள்ளே உள்ள தள்ளி கதவை சாத்துறதெல்லாம் சரியில்லைடா அப்படின்னு அங்கே தங்கராஜோடைய அம்மா சொல்ல, தங்கராஜ் இதை கேட்டதும், எல்லாம் எனக்கு தெரியும், நீ இந்த விஷயத்தில் எதுவும் பேசாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி திட்டமும் செஞ்சிடறாங்க. இதனால் அவங்களும் அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் தங்கராஜுடைய பசங்க தரணி தன்னுடைய அத்தைக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுடா அப்படின்னு அழகுமலர் சொல்லும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அம்மாவை இந்த மாதிரி ரூம்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்ன உடனேயே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எங்கள் அழகுமலர் என்னாச்சுரா அப்படின்னு கோபத்தோடு கேட்குறாங்க. தெரியல, அப்போ தான் எங்கள் உள்ளே பூட்டிட்டாங்க, அம்மா ரொம்ப சத்தம் போடுறாங்க, உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே விடவே மாட்டாங்க, எங்களையும் அம்மாவை பக்கம் விடவே மாட்டாருன்னு எங்கள் தரணி சொன்ன உடனேயே இதை கேட்டதும் எங்கள் அழகுமலர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பாக்யராஜுக்கிட்டையும் விஷயத்த சொல்ல, பாக்யராஜு சுரேஷும் உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா என்ன மாப்பிள்ள, உன் அண்ணனை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா இங்கே அக்காவுக்கு என்னாச்சு, அக்காவை ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அங்கே தங்கராஜ் பதில் சொல்ல, இதை கேட்ட உடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்னு பாக்யராஜ் கோபத்தோட அவருடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும் போக செய்ய, என்னடா சுரேஷ் உன் அண்ணன் என் சட்டையை பிடிக்கிறான், நீ எதையுமே கேட்காம இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் சுரேஷை பார்த்து சொல்ல, மாமா மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா, அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு பாக்யராஜையும் தங்கராஜையும் சமாதானப்படுத்துகிற எங்கள் சுரேஷுக்கும் கோபம் வரத்தான் செய்யுது. இங்கே பாருடா சுரேஷ், எனக்கும் அக்காவுக்கும் இருக்குது வேறு பிரச்சனை, புருஷன் முன்னாடி பிரச்சனை, இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே சுரேஷும், மாமா அக்கா ரொம்ப பாவம் மாமா, அவளுக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்சு தானே நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ நீங்கள் அதே பிரச்சனையை வச்சு நீங்கள் அவளை உள்ள ரூம்குள்ளே போட்டு பூட்டியிருக்கீங்க, அக்கா இதனால் மயங்கி விழுந்துருவா மாமா, அவள் சத்தம் போடுறது உங்கள் காதில் கேட்குதா இல்லையான்னு சுரேஷ் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா கேட்குது, என் பொண்டாட்டிக்கு எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துப்பேன்னு சொல்ல, மாமா அப்படின்னு கோவத்தோட எங்கள் சட்டையை பிடிக்கிறாங்க. சுரேஷ் அப்படின்னு அதிர்ச்சியோட தங்கராஜ் பார்க்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த ரூம் கதவை தள்ளி தள்ளி உடச்சி அங்கே அக்காவை காப்பாற்றவும் செய்கிறாங்க. சுரேஷ் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க உடனே அங்கே இருக்க பாக்யராஜும், உனக்கு ஒன்றும் இல்லை ரேவதி, நீங்கள் இருக்க வேணாம் வா உடனே கிளம்பு அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே ரேவதியும் கூட்டிகிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. ரேவதியும் அழுதுகிட்டே நிற்க, நீ எதுக்கு அழுகணும், ஏன் அழுகணும், உனக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோன்னு சொல்ல, ஆமாக்கா நீ வாக்க நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்ல, மாப்பிள்ளை அப்படின்னு இங்கே தங்கராஜ் பார்க்க, மாமா அக்கா என்னதான் இருந்தாலும் அவள் என்னுடைய அக்கா, அவன் மூலமாக தான் நீங்கள் எனக்கு இந்த உறவே கிடச்சிது, ஆனால் அவன்ற உறவே இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க அப்படின்றப்போ என்னால் எப்படி மாமா ஏற்றுக்க முடியும், என்னால் இல்லை என் குடும்பத்தால் எதையுமே தாங்கிக்க முடியாது, ஒருத்தவங்களுடைய இழப்புன்றது எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்றது உங்களுக்கு தெரியும், திரும்ப நீங்கள் அதே தப்பை தானே மாமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, மாமா நீங்கள் வழி விட்டு அவங்களுக்கு நல்லது, இல்லைனா நான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எதுவுமே பேசாமல் தங்கராஜ் ஒதுங்கி நிற்க, அக்காவையும் அக்கா பசங்களையும் கொட்டிக்கிட்டு சுரேஷாக இருக்கட்டும் அங்கே பாக்யராஜாக இருக்கட்டும் 2 பேருமே கிளம்பி போங்க. தங்கராஜ் அப்படியே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ரேவதியும் இந்த வாழ்க்கை தனக்கு வேணவே வேணான்னு உதறி தள்ளிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட அரக்க குணம் சைக்கோவாக நடந்துக்கிற தங்கராஜ் கிட்ட யாராலையுமே வாழ முடியாது. பாசத்தையும் வெளிக்காட்ட மாட்டார். அவர் இருக்கிற மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அது போல் நம்ம நடந்துக்கணும்னு நினைப்பாரு. தப்பை ஒரு வேளை நம்ம நினச்சிட்டோன்னா நடந்துட்டோன்னா அதை அவரால் தாங்கிக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி வேணாலும் அவர் இஷ்டத்துக்கு அவர் வாழ்க்கையை வாழலாம். நம்ம வாழ்க்கையை வாழ தான் நமக்கு கொடுத்து வைக்க மாட்டேங்குதுன்னு இங்கே ஏற்கனவே புலம்பிக்கிட்டு இருந்த எங்கள் ரேவதிக்கு தங்கராஜுக்கிட்டேருந்து இப்போ தான் விடுதலையும் கிடைக்க செய்த